செல்வம் 10 நிமிஷத்தில் வரேன். சரி குரு, கீழே நிற்கிறோம். இந்த உலகத்தில் பணம் சம்பாதிக்கிற மாதிரி ஈஸியான வேலை வேறு எதுவுமே இல்லை. அதுக்கு நீங்கள் ஒன்று தான் பண்ணணும். உங்களை மாதிரியே நிறைய பணம் சம்பாதிக்கணுங்கிற பேராசை உள்ள ஒருத்தரை கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். இப்போ நான் அப்படி ஒருத்தரை பார்க்க தான் போயிட்டுருக்கேன். தம்பி சுரேஷ் ஃபோனில் சொன்னான். நானும் பேப்பரில் படிச்சிருக்கேன். ஆனால் நம்பர் தான் இல்லையான்னு தான் தெரியல. நான் எதுக்கு யோசிச்சு சொல்கிறேன். நல்லா யோசிங்க செட்டியார் சார். இந்த பிஸ்னஸை பற்றின எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். எனக்கு தொழில் தெரியும், ஆனால் பணம் இல்லை. கடவுள் அப்படி படைச்சிட்டான். இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. ரொம்ப ரேர் பீஸ். யோசிங்க. நம்ம போட போகிறது என்னவோ 5 லட்சம் தான். ஆனால் நமக்கு கிடைக்க போகிறது 15 கோடி. என்ன குரு சொல்கிறாப்புல? அவன் கண்ணில் ஜோதியை பார்த்துட்டேன் செல்வம். கண்டிப்பாக வருவான். குமார், குத்த இன்ஃபர்மேஷன் கரெக்டா? அவனோட துடு இருக்குதுல்ல குரு. காம்ப்ளெக்ஸ் வாடகை மட்டும் மாதம் 3 லட்ச ரூபா வருதான். 5 லட்ச ரூபாலாம் அவனுக்கு சப்பா மேட்ரு குரு. வச்சு வறுக்கலாம். தலைவரே, எனக்கு ஒரு சிந்தனை. சொல்லி தொலை. காட்டில் மிருகங்களுக்கு பசி இல்லைன்னா பக்கத்திலே ஏற போனாலும் வேட்டையாடுறதில்ல. ஆனால் இந்த மனுஷங்க மட்டும் எவ்வளவுதான் சொத்து இருந்தாலும் இன்னும் வேணும்னு சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. யோசித்து பார்த்தா இருக்கிறதுலே மோசமான மிருகம் இந்த மனுஷங்க தான். இல்ல, வண்டலூர் ஜூல வேலை காலியாகுதான். போறியா? என்ன வேலை குரு? புலிக்கு செட்டியார் சொல்லல. வணக்கம் செட்டியார் சார். நல்லா யோசிச்சிட்டேன் தம்பி. உங்களை நம்பி தான் இறங்குறேன். தப்பாயிராதுல. நானே ரொம்ப கஷ்டப்படுறவன். ஏழை, கொஞ்சம் பார்த்துக்குங்க. செட்டியார் சார், நீங்கள் இந்த ஏழை கஷ்டப்படுறவரெல்லாம் ஒரு வாரத்துக்கு தான். அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய கோடீஸ்வரர். பணம் ரெடினா நாளைக்கே போய் வாங்கிடலாம். நல்ல நாள் அமாவாசை வேறு. விட்டா கை மாறிடும். ரொம்ப பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ரெடி தம்பி, போயிடலாம். வாங்க செட்டியார். வாங்க சாமி. வணக்கம் சாமி. சாரதேம் பார்ட்டியா? ஆமாம். வாங்க, ஒளியை பார்த்துருவோம். பக்கத்தில் தான் இருக்கு. தம்பி, 3 வருஷமா காட்டுக்குள்ள தேடி இப்பதான் கிடைச்சது. 4 கிலோ இருக்கும். செம்ம பீஸு. 4 கிலோவா? 4 கிலோனா செம்ம பீஸு. இனிமே சத்தமே வரக்கூடாது, யாரும் பேசக்கூடாது. ஏ நான் சொல்கிறேன் செட்டியார். வாங்க, முதல்ல போய் உளியை பார்த்துட்டு வந்துடுவோம்.
வாழ்த்துக்கள் செட்டியார் சார். புளியை விலை கொடுத்து வாங்கியாச்சு. இன்னும் 2 நாளில் 15 கோடிக்கு அதிபதி. நம்மளோட 20% கமிஷனை மறந்துடாதீங்க சார். அது எப்படி? நீங்க தானே எல்லாம். ஆ. ஏன் தம்பி அந்த ஆளு ஏன் பேசக்கூடாதுன்னு சொன்னாரு? அதாவது செட்டியார், பாம்புக்கு 200 மொழி தெரியும். அட நம்ம பேசுறதையும் ஈஸியாக புரிஞ்சுக்கும். ஓ ஆத்தாடி. நம்மளை இந்த இடத்த விட்டுட்டு வேற இடத்துக்கு கொண்டு போறாங்கிறதையும் கண்டுபிடிச்சிரும். அந்த கவலையிலேயே அதோட உடல் எடை குறைஞ்சிரும். ஆத்தாடி. புலிக்கு எடை தானே மரியாதை. ஆமா. 3.5 கிலோக்கு கம்மியாச்சுன்னா அது வெறும் வெட்டு. போட்ட பணமெல்லாம் போச்சு. அதனால தான் அது வாழ்ந்த மண்ணை கூட கூடவே கொண்டு போறோம். தம்பி இந்த நிமிஷத்துல இருந்து நான் பிறகு ஊம தம்பி. 4 கிலோ ரேர் பீஸ் கிடைக்கவே கிடைக்காது. நல்லபடியா பாத்துப்பீங்கல்ல? 2 நாள் தானே. பொண்டாட்டி பிள்ளைய கூட ஊருக்கு அனுப்பிச்சிட்டேன். பத்திரமா பாத்துக்கிறேன். சூப்பர் செட்டியார். அப்புறம் நீங்க உளிய கூட்டிட்டு கிளம்புங்க. நான் பின்னாடியே வரேன். வாங்க செட்டியார். சார் உலிக்கு ஆட்டுக்கோட்டில் துண்டு துண்டா வெட்டி கொட்டாங்குச்சியில் வச்சிடணுமா. முட்டையோட வெள்ளைக்கருவை விரும்பி சாப்பிடுமா. தவளை கிடைச்சா பிடிச்சி போடுங்க. விட்டமின் ஜாஸ்தி, சதை பிடிக்கும். வேற எதுவும் கொடுத்துடாதீங்க, ஃபுட் பாய்சன் ஆயிரும். மகாலட்சுமி பணதேவதைக்கு நீங்க சொன்னது மாத்திரம் தான் கொடுப்பேன். சரியா? என்ன சார் மூட்டையில்? இல்ல பாம்பு மாதிரி நெளியுது. லூசா ஒரு பாம்பு இருக்கு. ஆளும் மண்டை. சொல்லுமா. யோ வெளியில வாயா, வெளியில வாயான்னு சொல்றேன்ல. என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்க? இப்படி பண்ணா எப்படியா மனுஷன் வண்டி ஓட்டுறது? எங்கேயா எடுத்துட்டு போற? விடியா முதல்ல. யோசிக்காதீங்க வாங்க. எனக்கு பேசினா எடை குறையிற வியாதி. பேசாம கொண்டு ஊர்ல விட்டுங்க. உங்களுக்கு 500 ரூபாய் சேர்த்தாரேன். வித்தியாசமான வியாதியா இருக்கு. ஆமா ஆமா. என்ன எனக்கு போன் வருதுன்னு பாக்குறீங்களா? நான் பேசலாம், நீங்க பேசக்கூடாது. ஹலோ ஹலோ, மளிகை கடை செட்டியாரா? சொல்லுங்க அண்ணாச்சி, நான் கரூர்ல இருந்து பேசுறேன். டபுள் டக்கரும் கையில வந்துருச்சாம்ல. டபுள் டக்கரா? ரெட்டத்தலை உளி வாங்கும்போது பாட்டு சொல்லி கொடுக்கலையா? சொன்னாங்க 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 சொன்னாங்க. சரி அதை விடு. நம்ம கிட்ட 20 கோடிக்கு பாட்டு இருக்கு. 20? ஏன் வேற யார்ட்டையும் கொடுத்துடல? ஆமா, எடை எவ்வளவு இருக்கு? 4 கிலோ. சரி, 2 நாள்ல பணத்தோட வரும். ஆமா, நீங்க யார்? 20 கோடியாச்சு. 20 கோடியாச்சு. 20 கோடியாச்சு. 20 கோடியாச்சு. 20 கோடியாச்சு. எங்க வீர காணோமே. ஐயோ, வாங்க வரும். இன்ஜினா பண்ணி. என்னாச்சு செட்டியார்? வாயா, வா 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 வா. இப்ப எனக்கு கரூர்ல இருந்து ஒரு பார்ட்டி போன் பண்ணாங்க. உள்ளி நம்ம கைக்கு வந்த விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? செட்டியார் சார், நான் அப்பவே சொல்லல, இதுக்கு போட்டி அதிகம். அதிர்ஷ்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கரூர் பார்ட்டி 20 கோடி தரம்ன்றேன். ஓம் பார்ட்டி 15 நாள் தரம்ன்றேன். பேசாம மாத்தி வித்துட்டான். செட்டியார் சார், நேர்மை முக்கியம். வாக்கு கொடுத்துருக்கோம். நேர்மை வாக்கு தூக்கி குப்பையில போடுங்க. 5 கோடி எக்ஸ்ட்ரா பணம் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் தம்பி. செட்டியார் சார், நான் சொன்ன பார்ட்டினா கரெக்டா கமிஷன் கைக்கு வந்துடும். இந்த பார்ட்டி யாருன்னே தெரியல. எப்பா உனக்கு கமிஷன் நான் தர மாட்டானா? சரி, உங்க இஷ்டம். முதலாளி நீங்க. ஏன் தம்பி இந்த டபுள் டக்கரை இவ்வளவு விலை கொடுத்து வாங்கி என்ன பண்ணுவாங்க? ஆண்மைக்கான மருந்து இதுல இருந்தா எடுக்கிறாங்க செட்டியார் சார். அப்படின்னா எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம்ல? என்னதான் இருந்தாலும் பாம்பை வீட்டுக்குள்ள வச்சுக்கிறது பயமாத்தாப்பா இருக்கு. பாம்புன்னு சொல்லாதீங்க செட்டியார் சார். யார் காதலையாவது விழுந்தா பிரச்சனை ஆயிட போகுது. இனிமே நீங்க போன்ல பேசும்போது கூட அந்த வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. போலீஸுக்கு தெரிஞ்சா பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க செட்டியார் சார். என்ன செய்யப்ப? வேணும்னா அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாமா? என்ன பேரு?
இளைய தளபதி விஜய்னு பேர் வச்சுக்கலாமா? சூப்பர். செட்டியார காசு கொடுத்துல வாங்கி திங்க மாட்டேற. யாருக்கு? விஜய் வீட்டில் முக்கியமான விருந்தாடி வந்திருக்காங்க. நீ கறியை வெட்டி பேச்சு பேசாம. செட்டியார் சார், இடம் முக்கியம். விஜய் சாப்பிட்டாருல்ல? சாப்பிட்டாரு தம்பி. மதியான சாப்பாடு வச்சுட்டு இப்பந்தான் கடைக்கு வரேன். செட்டியார் சார், விஜய் பத்திரமா இருக்கா? அப்படி இல்ல தப்பிச்சு போயிட போறாரு. விஜய ஃபுல்லா என் கண்ட்ரோல் தான் வச்சிருக்கேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சாக்கு முட்டையில போட்டு இறுக்கி கட்டி வச்சிருக்கேன். கடத்துல இறங்கிட்டானா? ஐயோ பாம்பு காதுங்க இருக்குன்னு தெரியல. ஐயோ அரங்காவலர, திருவிழான்னா ரேடியோவை பிடிச்சவண்டா வைப்ப, குறைச்சு வையா. முடியாது, மூடிக்கிட்டு போனவை. ஏயா இப்படி பண்றீங்க? இதனாலதான் இந்தியா வல்லரசே ஆக மாட்டேங்குது. செட்டியார கூப்பிடுறதுக்கு ஆள் விடலையா? என்ன பால்பாண்டி, உங்க செட்டியாருக்கு என்னாச்சு? திடீர்னு இருக்காரு இல்லாம போயிருந்தாரு, என்ன வரும்? இல்ல மைக்கேல்னா கொஞ்ச நாளாவே அவரு விஜயங்காரு 20 கோடிங்காரு. வீட்டுல சொல்லுங்கடா சீக்கிரம் போய் என்ன பாக்க சொல்லுங்கடா. சரி கிட்ட போயிடாம. தம்பி ஒரு குட் நியூஸ், நாளைக்கு கரூர் பார்ட்டி வராக. சூப்பர் செட்டியார், நம்ம கமிஷனை மறந்துடாதீங்க. என்ன தம்பி கமிஷன் கொடுக்குறேன். இவர்த பார்ட்டி. నాలుగులే இருந்துச்சு. సార్ ఏంటి సార్ 4 కేసులు ఉందన్నారు, ఏమీ లేదు. నేను అంత దూరం నుంచి వచ్చాను, నా పరిస్థితి ఏంటి? ஏன்னா செட்டியார் ஃபோனில் 4 கிலோன்னு சொன்னீங்க, 1,800 தான் இருக்கு. உங்களை நம்பி பார்ட்டி கூட்டு வந்திருக்கேன், இந்த மாதிரி பண்ணுறீங்களே. வாங்கும்போது 4 கிலோ தாங்க இருந்துச்சு. நீயும் தானே இருந்த. செட்டியார், நீங்க ஏதோ பேசிருக்கீங்க. பேசினா தான் இடம் குறையுமே. நான் பேசவே இல்லப்பா. ஒருவேளை திருவிழாவுக்கு போட ரேடியோ செட்டு சத்தத்துல இடம் குறைஞ்சு என்னமோ தெரியல. ఏమైనా మరాలకోండి, నాకు అనవసరం. 4 కేజీలు ఉంటే నన్ను పిలవండి, నేను వస్తాను. ఓకేనా? పదరా బాబు పోదాం. ரெடியார் ரெடியார் చెప్పది వినండి. ரெடியார் நாலு கிலோ வந்து சொல்லி அனுப்புங்க. இப்போ என்னப்பா பண்றது? சரி கவலைப்படாதீங்க செட்டியார், இன்னும் 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணா இந்த பிரச்சனையை உடனே சமாளிச்சிடலாம். 2 லட்சம் செலவு பண்ணலாம், அதான் 20 கோடி வரப்போதே. விஜய்க்கு வெயிட் ஏத்துறதுக்கு என்ன வழி? இதுக்குன்னு ஸ்பெஷல் டாக்டர்ஸ் மெட்ராஸ்ல இருக்காங்க. அப்படியா? அப்ப உடனே வர சொல்லுங்க. பேஷண்டோட பேர் என்னன்னு கேக்குறாங்க. விஜய். ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஹோம் சிக், தட்ஸ் ஆல். மருந்து தர ஃபுட்டோட சேர்த்து கொடுங்க, 1 வீக்ல சரியாயிடும். குறைஞ்ச இடம் கூடிரும்ல? யா ஷூர். சரிம்மா சரிம்மா. ஹலோ பரிமளா, சொல்லுடி. உன் வீட்டுக்கு
யார் யாரோ வந்துட்டு போறாங்கடி. இப்ப கூட ஒரு பொண்ணு வந்திருக்கா. அவ கூட உன் புருஷன் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காருடி. பாத்துக்க. சொல்றாருன்னு. அப்பா நாங்க ஊர்ல இருந்து வந்துட்டோம். நம்ம வீட்டுக்குள்ள பாம்பு பூந்துச்சு. அம்மா அடிக்க கட்டையை தேடிட்டு இருக்காங்க. நீங்க சீக்கிரம் வாங்க. டேய் விஜய் அடிச்சுடாங்கடா. டேய் விஜய் அடிச்சாங்கடா. ஏய் உங்க அம்மா எப்படியே தடுத்து நிறுத்துறா. ஏய் உங்க அம்மா எப்படியே தடுத்து நிறுத்துறா. செட்டியார் எப்படி போறாரு? கொஞ்சமா வட்டி வாங்கணும். அதான் கடவுள் இப்படி ஒரு வேணா வச்சுட்டான். ஒரு மார்க் மாதம் சுத்திட்டு இருந்தா முத்திருச்சு போல. டேய் அவள அடிக்க விடாம பாத்துக்கடா. டேய் அவள அடிக்க விடாம பாத்துக்கடா. ஐயோ விஜயோட மார்க்கெட் வேல்யூ தெரியாம உங்க அம்மா அடிச்சிர போறாடா. ஐயோ 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 தள்ளி 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 தள்ளி. வீட்டுக்குள்ள வந்து பாரு. பாம்பு பூந்துருச்சுங்க. ஐயோ நான் தாங்க அடிச்சேன். ஐயோ விஜய் அடிச்சு. ஐயோ ஐயோ பேச கூடாதுல. ஐயோ பேச கூடாதுல. அம்மா என்னம்மா அப்பாக்கு? மரளி பாம்பு சொல்லுங்க செட்டியார் சார். என் பொண்டாட்டி விவரம் இல்லாம விஜயை தாக்கிட்டா. என்னது? இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா? ஆமா தம்பி, விஜய் துடிச்சிட்டு இருக்காரு. நீங்க உடனே வாங்க தம்பி. சரி செட்டியார், எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நம்ம கிட்ட தான் டாக்டர் இருக்காங்கல்ல. அடிப்பட்ட இடத்துல செம்மண் துணியை சுத்தி வைங்க. அப்படியே 2 லட்சம் ரூபாய் பணத்தை ரெடி பண்ணி வைங்க. அரை மணி நேரத்துல வந்துடுறேன். ஐயோ அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு நீங்க உடனே வாங்க. என்ன காட்சி உங்களுக்கு யாரா சேவனுக்கு வச்சிட்டாங்களா? 20 கோடி மதிப்புள்ள விஜய் விவரம் இல்லாம அடிச்சியடி. பாம்படுத்துக்கு போய் விஜய் பாம்பு சொல்லாதடி. விஜய் விஜய் நாளைக்கு விஜய் வித்தா 20 கோடி டி. மகமாயி விஜயோட மதிப்பு தெரியாம அடிச்சு விட்டானே. ஆளு நல்ல ஆளு. நீ செஞ்ச காரியத்துக்கு நல்ல ஆளு. புதுசாப்பா நீங்க ரெண்டு பேரும். டேய் போடா. பாம்பு காதே கேட்காது. அதுக்கு எப்படி போய் 200 மொழி தெரியும்? உன் தலையில எவனோ நல்லா மிளகா அரைச்சிட்டு இவர் பெரிய விஞ்ஞானி. போடா. ஒரு நிமிஷம் இருங்க. இத பாருங்க. இது பேர் தான் ரெட் சாண்ட் போ, சாதாரண மண்புழு. உங்ககிட்ட வேற ஏதோ பேர் சொல்லி நல்லா ஏமாத்திட்டு இருக்காங்க. ஊர்ல நிறைய பேர் இப்படிதான் ஏமாத்திட்டு இருக்காங்க. இது கூட உங்களுக்கு தெரியாதா? செட்டியார் சார் சொல்லுங்க. தம்பி என் பையன் விஜய்க்கு காதே கேட்காது, 200 மொழி தெரியாதுன்னு சொல்றான். செட்டியார் சார், சின்ன பசங்களுக்கு என்ன தெரியும்? நான் வந்துட்டே இருக்கேன். நீங்க பணத்தை மட்டும் ரெடி பண்ணி வைங்க. மற்றதெல்லாம் நேரில் பேசிக்கலாம். சரி நீங்க வாங்க. டேய் செல்வம், வண்டி யூட்டர்ன்றா. செட்டி உஷாராயிட்டான். சார் 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 5000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்க. பாம்புக்கு 10,000 மாதிரி. அண்ணாச்சே கரூர்லேருந்து பேசுதோம். சரி டபுள் டேக்கர் கைக்கு வந்துருச்சாம்ல. రెడీ బాబు, నీ యాక్టింగ్ ఎరగ తీసేసావు. థ్యాంక్ యూ సార్. ఇంకేదైనా పనుంటే చెప్పండి. చెప్తా. பொறப்ப நடப்ப குடிப்ப நடிப்ப ஆட்டம் முடிஞ்சா அட்வைஸ் கொடுப்ப புடிச்சா மடிப்ப கெட்டச்சா மறுப்ப நாங்க அப்பளமா நீங்க கட்டிக்க அடடா காசு உசுரா ஆச்சு மத்தது எல்லாம் ராசா போச்சு. டேய் யாரா அவன்? யாரோ பத்திரரா. என்ன சொல்லிட்டு இவன் வளர்றாங்க. பத்திரர் இல்லைங்க, புத்திரரா. 2 பெயர்களும் வளர்றானுங்க. நீ திருத்தி சொல். பத்திரரும் இல்ல புத்திரரும் இல்லைங்க, பானபத்திரர்னு ஒருத்தர. கோவில்ல பஜன பாடல்களை எல்லாம் பாடுறவரா. பொறப்ப நடப்ப
அடடா காசு உசுரா ஆச்சு மத்தது எல்லாம் ராசா போச்சு அடடா காசு உசுரா ஆச்சு மத்தது எல்லாம் பூசா போச்சு MLM இது ஒரு ஏமாத்து தொழில், மோசமான தொழில், பித்தலாட்டம். அப்படித்தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். எங்கள் MD என்னை பார்த்து கேட்டார், இதை ஏன் நீ மாற்றக்கூடாது, உன்னால் முடியும்னாரு. அதை நான் நம்பினேன். அப்படி நம்பினதுனால தான் நான் இங்கே நிற்கிறேன். என்னோடய BMW கார் வெளியில் நிற்குது. பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு இது ஒரு அற்புதமான தொழில். பணம் இப்போ வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியம் நான் சொல்ல வேண்டியதில்லை. ஆயிரக்கணக்கான வருஷமாக பெரியவங்க நூற்றுக்கணக்கான பழமொழியில் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு அரசியல்வாதி மக்களோட சிந்தனையை ஜெயிச்சு தனக்கு தேவையானதை சாதிக்கிறான், பணக்காரனாகிறான். ஒரு முதலாளி தன் உழைப்பை பயன்படுத்தாமல் மற்றவங்க உழைப்பை பயன்படுத்தி அவனும் பெரிய பணக்காரனாகிறான். ஒரு பெரிய வியாபாரி இந்த 2 பேரையுமே உபயோகித்து தன்னோட தொழிலை நஷ்டமடையாமல் எப்போவுமே பணக்காரனாக இருக்கான். இப்போ நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இவங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணி தேவையானதை கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்கீமில் ஈஸியாக ஆள் சேர்த்துடலாம். MLM பொறுத்த வரைக்கும் பணம் உங்கள் காலடியில் கொட்டி கிடக்கு. அதை அள்ளி எடுக்கிறதும் கிள்ளி எடுக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் எதுக்கும் கியூ தான். கியூவை ஜெயிக்கணும்னா அதுக்கு பணம் வேணும். இப்போ சொல்லுங்க, கியூவில் நிற்க போறீங்களா இல்லை கியூவை உங்க முன்னாடி நிப்பாட்ட போறீங்களா? வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கணும்னா என்ன வேணும்? இந்த உலகம் உங்களை மதிக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? உங்களால முடியுமா முடியாதா? That's the spirit my boys, that's the spirit. இப்போ இந்த ஸ்கீமை பிளாட்டினம் குமாரும் டைமண்ட் போஸ்கோ பாயும் எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. guys take over please. மிடாஸ் டச் MLM. மிடாஸ் டச்னா என்ன? மிடாஸுங்கிற பேர்சிய மன்னன் எதை தொட்டாலும் தங்கமாக மாறுமா? அதே மாதிரி நம்ம கம்பெனியும் எந்த பிசினஸை தொட்டாலும் தங்கமா மாறும். நம்மளுடைய பெருமைக்குரிய அறிமுகம் மேஜிக் பேர்ல்ஸ். இது பார்க்க உங்களுக்கு சாதாரணமா இருக்கும், ஆனா முழுக்க முழுக்க மருத்துவ குணம் வாய்ந்த தண்ணீர். இது அமெரிக்காவில் ஒரு ஏரியிலிருந்து எடுத்து இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அந்த ஏரி 10,000 கோடி ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கு. இதை நெட்ல பாத்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இதுல மொத்தம் 1000 துளிகள் இருக்கு. ஒரு துளி 1 ரூபாய், 1000 துளி 1000 ரூபாய். முதல்லாம் பாத்தீங்கன்னா என்னோட கைகளை இப்படி முன்னாடி நீட்ட முடியாது, பயங்கரமா நடுங்கும். இந்த தண்ணிய டெய்லி ஒரு துளி தண்ணியில கலந்து குடிச்சேன். இப்ப என்னுடைய கரங்கள் இரும்பு மாதிரி ஆயிருச்சு. இன்னொரு விஷயம், இந்த தண்ணீர் கேன்சரை குணப்படுத்தும் நிரூபிச்சிருக்காங்க. வாங்க வாங்க, ஃப்ரீயாக சாப்பிடுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஃபிஷ் வைங்க, நல்லா சாப்பிடுங்க சார். டீ மாப்பிள, வெறும் சொத்தி இப்படி திங்காது மாப்பிள. அந்த பக்கம் ஸ்வீட்டு சேலட்ல இருக்கு, ஒரு இப்படி பிடிச்சிடலாம். ஆமாடா மாப்பிள, சோத்தே எப்படி போடுறாங்கன்னா பெரிய கம்பெனியா இருப்பாங்க போடுறா. சேர்ந்துருவோமா? கண்டிப்பா சேர்ந்துருவோம். சொல்லுங்க குமார் பாய். குருபாய், உங்களை ஒரு பொண்ணை பார்க்கணுமா? ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அனுப்புங்க. பார்க்க எப்படி இருக்கு? ஓகே, போந்தா கோழி மாதிரி இருக்கு. अरे भाई साहब, काम कब तक पहुंचाएगा? लोगों को डिस्ट्रीब्यूट करना है, पैसा की जरूरत पड़ रही है, जल्दी करवा दो. गुड मॉर्निंग सर. थैंक यू सर. कब तक पहुंचाएगा? जल्दी पहुंच, ठीक है? சொல்லுங்கம்மா, இந்த ஸ்கீமில் ஏதாவது சந்தேகமா? இல்லை சார், என் பேர் பானு சார், வடமங்கலத்திலிருந்து வரேன் சார். மீட்டிங் அட்டென்ட் பண்ணால் வேலை கிடைக்கும்னு ஒரு அண்ணா சொல்லிச்சு சார், அதான் சார் வந்தேன். இந்த ஸ்கீமில் சேர்றது கூட என்கிட்ட பணம் இல்லை சார். இந்த ஆஃபீஸில் ஏதாவது வேலை கிடைக்குமா சார்? சாரிம்மா, இது MLM ஆஃபீஸ், இங்கெல்லாம் வேலை கிடைக்காது. ப்ளீஸ் சார், எங்கள் ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி சார். நானும் வயசான எங்கள் அப்பா மட்டும்தான் சார். வசதி இல்லாதால பிகாம் செகண்ட் இயரோட டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் சார். ரொம்ப சின்சியராக வேலை பார்ப்பேன் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ்.
சரி 2 நாள் கழிச்சு வாங்க. சரிங்க சார். 5000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்க சொல்கிறேன். வரும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்க சார். குமார் பாய். சொல்லுங்க பாய். பானு நம்ம ஆஃபீஸில் ஜாயின் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருங்க. ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்னும் வேலைக்கே சேராம அதுக்குள்ள அட்வான்ஸ். நீங்க ரொம்ப நல்லவங்க சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். வரேன் சார். என்ன ரூபாய் பொண்ணுக்கு அட்வான்ஸ்லாம் சொல்லிட்டீங்களா? காரணம் இல்லாமல் ஏதாவது செய்வேனா புஸ்கோ பாய்? விஷயம் இருக்கு. இல்லையே, பொண்ணை பற்றி பேசும்போது முகம் மாறுதே குருபாய். கலெக்ஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு? பெருசாக இல்லை. எதுக்கு அட்வான்ஸ்னு கேட்டிங்கல்ல, எல்லாம் கலெக்ஷன் அதிகப்படுத்த தான். கலெக்ஷனை அதிகம் பண்ண அந்த பொண்ணு என்ன பண்ண குருபாய்? என் பேர் பானு. எங்கள் ஊர் வடமங்கலம். முதல்ல நான் ரொம்ப கூச்ச சுபாவமாக இருந்தேன். ஆனால் எம்டி ஸ்பீச் கேட்டதுக்கப்புறம் எனக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஹார்ட் ஒர்க் பண்ணேன். இப்போ 51 பேரை சேர்த்துருக்கேன். இப்போ நான் சில்வர் ஆயிட்டேன். அடுத்து கோல்டு, பிளாட்டினம், க்ரௌன் ஆகணும். அதான் என் எய்ம். நன்றி. ப்ளீஸ் கிவ் ஹர் a big hand. ப்ளீஸ். எப்படி மேடம் 3 நாள் 50 பேர்? ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எம்டி சொன்ன மாதிரி செஞ்சாலே போதும். அடுத்ததா நம்ம கம்பெனி பேஸ்ட், ஆயில், சோப் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இந்த பேஸ்ட்டோட விலை 200 ரூபாய். இது மற்ற பேஸ்ட் மாதிரி இல்லாமல் கொஞ்சமாக யூஸ் பண்ணால் போதும். அதோட ஒரு மாத்திரையும் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அந்த மாத்திரையோட விலை ஜஸ்ட் 2000 ஒன்லி. இது சுகரை கண்ட்ரோல் பண்ணுற வல்லமை கொண்ட மாத்திரை. ஆமா, இது ஒன்று போதும். காசு உன் காலிக்கில் கொட்டி கிடக்கும். என்ன காசா? இப்போ இல்லையா, வருங்காலத்தில் அள்ளி எடுக்கிறதும் கிள்ளி எடுக்கிறதும் உன் கையில் தான் இருக்கு. மேஜிக் பேர்ல். மாதம் 25,000 ரூபா சம்பாதிக்கிறேன். சொந்தக்காரனாச்சே, அதான் உன்னை சேர்த்துலான்னு பார்க்குறேன். ஒழுங்காக சேர்ந்துக்கோ. இந்த மருந்து கேன்சரை குணப்படுத்துமா, எய்ட்ஸுக்கே இதை பயன்படுத்தலாமான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் மட்டும் மீட்டிங் அட்டன் பண்ணி பாருங்க, அப்படியே மாறிடுவீங்க. 51 பேரை சேர்க்காம இப்படி பொய் சொல்கிறது தப்பு இல்லையா சார்? தப்பே இல்லை பானு. யூ ஆர் அ மோட்டிவேட்டர். உங்கள் ஸ்பீச் கேட்ட பிறகு இன்னும் ஈடுபாடோட ஒர்க் பண்ணுவாங்க. கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகும். ஒரு வில்லேஜ் பொண்ணாலே இவ்வளோ விஷயங்கள் செய்ய முடியும் போது நம்மளால செய்ய முடியாதான்னு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அதான் நீங்கள் பயங்கர டேலண்ட் சார். நீ கூட தான் பானு. பிரமாதமாக பேசிட்டல. வெரி குட். தட் ரிமைண்ட்ஸ் மீ, இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நைஸ் செலெக்ஷன். போங்க சார், நீங்கள் பொய் சொல்கிறீங்க. நிஜமாக தான் பானு. இனிமேல் இந்த மீட்டிங்லாம் நீங்களே ஆர்கனைஸ் பண்ணலாம். இன்னைக்கு எத்தனை பேர் புதுசா வந்திருக்கீங்க? உங்களை எல்லாம் யார் இங்க கூட்டிட்டு வந்தது? கேர்ள்ஃப்ரெண்ட். தப்பு. உங்களை இங்க கூட்டிட்டு வந்தது கடவுள். கடவுள் கொடுத்த வாய்ப்பு இது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என்ற வருமானம் 1500 ரூபாய். வாடகை வீடு, ரொம்ப கஷ்டம். அப்பதான் எம்டியை மீட் பண்ணேன். அவர்கிட்ட என்னோட கஷ்டத்தை சொன்னேன். அப்பா அவர் ஒரு வார்த்தை சொன்னார். உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு அம்பானி, டாடா பிர்லா, பில் கேட்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு. அதை நீங்க உணரணும்னா உங்களுக்குள்ள இருக்கிற எரிமலையை அன்லாக் பண்ணுங்க. அன்லாக் யுவர் எனர்ஜி. உங்களை ஜெயிக்க இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு சொல்லி போராடுங்க. சார், நான் ஸ்டேஜ்ல கரெக்டா பேசினேனா? நீ இனிமேல் ஸ்டேஜில் பேசாத பானு. ஏன் சார்? விட்டா என்னையே காலி பண்ணுற போல இருக்கு. சார் போங்க சார். I'm Royal, all the way from Canada. Actually, I'm 110 years old. Tell them. என்னுடைய பெயர் ராயல். நான் வந்து கனடால இருந்து வரேன். எனக்கு வயசு 110. ஆனால் இந்த மேஜிக் பல் சாப்பிட்டதுக்கப்புறம் 60 வயசு போல தான் தெரியுதுன்னு சொல்கிறாங்க. Many young ladies are coming forward to marry me. சொன்னால் நம்ப மாட்டீங்க. இப்போ கூட சின்ன வயசு பொண்ணுங்கள்லாம் என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க. பார் சண்முகம், ஃபாரின் கம்பெனி. அப்படியா? எங்களுக்கு 400 பிரான்ச், 200 நாட்டில் எங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்கு. அங்கே பார் எவ்வளோ பெரிய ஆஃபீஸ், பக்கத்தில் பார் ஃபாரின் டைப் பாத்ரூம். இந்த மேஜிக் பேர்ட்ஸ் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உன் நரம்பு தளர்ச்சி பூரா நின்று மண்டையில் குட்டின முடியலாம் மலைக்கும். அதை விடு 4 வாங்கினா ஒன்று ஃப்ரீ. ஊருக்கே நீ தான் இன்சார்ஜ். இவர் பார்க்கறதுக்கு கரடமோட மீசை வச்சு கிராமத்துலேருந்து வந்தவர் மாதிரி தெரிகிறாருல்ல, இவர் தான்
உழைப்பால் உயர்ந்த ஜூனியர் அம்பானி. 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் கவர்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். எம்எல்எம் மீட்டிங் அட்டென்ட் பண்ணேன். 2 மாசம் கழிச்சு என் மேனேஜர் கிட்ட ஒரு கவர் கொடுத்தேன். என்னோட ராஜினாமா லெட்டர். கவரை பிரிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு கேட்டார். ஆமா சார், எம்எல்எம் பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி எம்எல்எம் பைத்தியம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கணும். லெஃப்ட்ல 2 பேர், ரைட்ல 2 பேர். மாசம் 1000 டிவி பணம். பணம் 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 பணம். சார், இவர் பேரு ஜெயமோகன். டவுன்ல அனாதை இல்லம் ஸ்கூலெல்லாம் நடத்துறாரு. நான் கூட அங்க வாலண்டியரா இருந்தேன். தட்ஸ் நைஸ். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன ஹெல்ப்பு. 2-3 குழந்தைங்களோட படிப்பு செலவை அடாப்ட் பண்ணிக்க முடியுமான்னு கேட்குறாங்க. தாராளமாக பண்ணலாம் பானு. நான் சொல்லலை எங்க சார் ரொம்ப நல்லவங்கன்னு. தேங்க்யூ சார். வெல்கம். ரொம்ப நன்றி சார். வரேன் சார். அந்த பொண்ணுக்கு ரொம்ப கருணை காட்டுற குரு. கருணை காட்டுறது மேட்டர் இல்லை குமார். அந்த கருணை எப்படி காசாக்குறதுன்னு யோசி. தெரியலன்னா நாளைக்கு ஸ்டேஜில் பாரு. அன்புங்கிறது ஒரு சுவர் மாதிரி. அதன் மீது வீசப்படுகின்ற மண்புட்டிகள் உடைந்து சிதறும், கற்கள் காயம் ஏற்படுத்தி கீழே விழும். அதன் மீது எரியப்படுகின்ற சேறு அடையாளம் ஏற்படுத்தி உலர்ந்து உதிரும். ஆனால் அன்பு என்கின்ற அந்த சுவர் மட்டும் என்றுமே நிலைத்து நிற்கும். இந்த உலகத்துல நாடு, மொழி, மதம், ஜாதின்னு ஏதேதோ காரணங்களுக்காக ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, வெறுத்துக்கிறாங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து நம்ம எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கலாம். வாங்க. நமக்கு வெறும் பணம் சம்பாதிக்கிற பேராசை மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிற இந்த உலகத்துக்கு மத்தியில் இந்த சமூகத்து மேலே நமக்கு அக்கறை இருக்குங்கிறத நம்ம நிரூபிப்போம். அதுக்கு தான் இந்த மெடாஸ்டேஜ் எம்எல்எம் சார்பா இந்த செக் ப்ளீஸ். ஆல் தி பெஸ்ட். கங்க்ராட்ஸ் சார். ஒன் செகண்ட் சார், ஒரே ஒரு ஃபோட்டோ. பானு, இங்க வா. என்ன பாப்பா? சரி, தூக்கிறேன், வா.